வணக்கம், இது பிராண்டி செய்திகள். -50°C. இந்த வெப்பநிலையில் இரும்பு கூட கண்ணாடி போல உடைந்துவிடும். மனித ரத்தம் சில நிமிடங்களில் உறையும். இமயமலையின் சியாச்சின் முதல் ஆர்க்டிக் துருவ பகுதி வரை ராணுவ வீரர்கள் எப்படி உயிர் வாழ்கிறார்கள்? அவர்கள் அணியும் உடைகள் முதல் அவர்கள் பின்பற்றும் ரகசிய உயிர் வாழும் கலை வரை இதோ ஒரு அதிரடி ரிப்போர்ட். 1. அடுக்குகளாக அணியும் உடைகள். தி ஆனியன் லேயரிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரே ஒரு கனமான கோட் அணிவதற்கு பதிலாக வீரர்கள் 4 முதல் 5 அடுக்குகளாக துணிகளை அணிகிறார்கள். பேஸ் லேயர், வியர்வையை உறிஞ்சி உடலை உலர வைக்கும் சிந்தெட்டிக் உடைகள். வியர்வை உடலில் தங்கினால் அதுவே பனிக்கட்டியாக மாறி உடலை உறைய வைக்கும். இன்சுலேஷன் லேயர், கம்பிளி அல்லது ஃப்ளீஸ் துணிகள் உடல் வெப்பத்தை பிடித்து வைக்கும். அவுட்டர் ஷெல், காற்றையும் நீரையும் உள்ளே விடாத கோர்டெக்ஸ் ரக ஜாக்கெட். சிறப்பம்சம், உடலுக்குள் காற்று புகாமல் இருக்க வீரர்கள் தங்கள் ஆடைகளை சற்றே தளர்வாக, அதாவது லூஸ் ஃபிட் அணிவார்கள். 2. உணவும் கலோரிகளும். த 6000 கேலரி டயட். சாதாரண மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 2000 கலோரிகள் போதும். ஆனால் ஆர்க்டிக் வீரர்களுக்கு 6000 கலோரிகள் வரை தேவைப்படுகிறது. ஏன்? உடல் நடுக்கம் மூலமாகவே அதிக வெப்பத்தை உடல் செலவிடும். அதை சமாளிக்க அதிக கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை உண்பார்கள். வெந்நீர் கட்டாயம். பனிக்கட்டியை அப்படியே சாப்பிட்டால் உடலின் உட்புற வெப்பநிலை குறைந்துவிடும். எனவே பனியை உருக்கி வெந்நீராக மட்டுமே குடிப்பார்கள். 3. இக்லூ மற்றும் பனிக்குழிகள். வெளியே காற்று வீசும்போது வெப்பநிலை -70°C வரை கூட செல்லலாம். அப்போது வீரர்கள் பனியில் குழி தோண்டி அல்லது இக்லூ அமைத்து உள்ளே அமர்வார்கள். வியப்பான உண்மை, பனி ஒரு சிறந்த இன்சுலேட்டர். வெளியே -50°C இருந்தாலும் இக்லூவிற்குள் ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை ஏற்றினால் கூட வெப்பநிலை 0° முதல் 5°C வரை உயரும். இது உயிரிழப்பை தவிர்க்க உதவும். 4. ஆயுதங்கள் மற்றும் கருவிகள். உறைபனி எண்ணெய். சாதாரண எந்திர எண்ணெய் உறையும் என்பதால் துப்பாக்கிகளுக்கு தனித்துவமான ஆர்க்டிக் லூப்ரிகன்ட்ஸ் பயன்படுத்தப்படும். உலோகம் தொடுதல் தடை. வெறுங்கையால் துப்பாக்கியையோ அல்லது இரும்பு பொருட்களையோ தொட்டால் தோல் அதனுடன் ஒட்டிக்கொண்டு கிழிந்துவிடும். கோல்ட் வெல்டிங். அதனால் எப்போதும் கையுறைகள், அதாவது மிட்டன்ஸ் அணிந்திருப்பார்கள். வீரர்கள் சந்திக்கும் 2 முக்கிய எதிரிகள். 1. ஹைப்போதெர்மியா. உடல் வெப்பநிலை 35°க்கும் கீழே குறைவது. இது மனக்குழப்பத்தையும் மரணத்தையும் ஏற்படுத்தும். ஃப்ராஸ்ட் பைட். விரல்கள் மற்றும் மூக்கு நுனியில் இரத்த ஓட்டம் நின்று செல்கள் இறந்து விடுவது. இதனை தவிர்க்க வீரர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து வெள்ளை புள்ளிகள் தெரிகிறதா என சோதித்துக் கொள்வார்கள். படி சிஸ்டம். இயற்கையின் சீற்றத்தை விட வீரர்களின் மன உறுதி மிகப்பெரியது என்பதற்கு ஆர்க்டிக் போர்முனைகளே சாட்சி. இந்த போராளிகளின் வாழ்க்கை முறை உங்களை வியக்க வைத்ததா? இது குறித்த உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி.